அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டு வண்டி பசங்க. நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கா. எல்லாரும் வீட்லேயும் சாப்பாடு தான். மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, பனி பெஞ்சாலும் சரி, நம்மளுக்கு தேவை சோறு தான். ஆனால் சாப்பாடு காலையில் என்ன சாப்பிடலாம் மழைக்கு யோசிச்சு பார்த்ததுல நிறைய பேர் வந்து இந்த சட்னி அரைக்கிறதுல வந்து எப்போதும் போல தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, மிஞ்சி மிஞ்சி போனால் புதிராமல்லி சட்னின்னு சொல்லி இதுக்குள்ளே தான் 4 ரிப்பீட்டாக இருக்கும். அதனால மழை டயத்தில் காரசாரமாக ஒரு 3 பொருள் வச்சு ஒரு சூப், 3 பொருள் கூட இல்லை 2 பொருள் வச்சு வாங்க அந்த ரெசிபி என்னன்னு செஞ்சு காட்டுறேன். எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சாச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் இருந்தாலும் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடலெண்ணெய் இருந்தாலும் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த 3 பொருளில் 2வது பொருள் தான் பாருங்க. 1 கைப்பிடி அளவு காஞ்ச மிளகாவும் 1 கைப்பிடி அளவு பூண்டும். இந்த பூண்டை வந்து ஃபுல்லாக தோல் உரிக்க தேவையில்லை. நல்லா வந்து தொடச்சிட்டு இந்த மூக்கையும் அந்த வாலியும் மட்டும் கிள்ளி வச்சா போதும். வறுத்துக்க போகிறோம். வெந்தலைக்கு போய் நல்லா இந்த மிளகா வந்து நல்லா பொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுக்கிறோம். கருப்பாக வறுக்கணும்லாம் இல்லை, நல்லா மொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுக்க. அப்போ இந்த மாதிரி நல்லா வறுக்கக்கூடாது. ஒரு மாதிரி லைட்டான ரெட் கலரு. இந்த டயத்தில் அப்படியே பூண்டையும் போடுறோம். இதையும் நல்லா வறுக்கிறோம். இது வந்து தீஞ்சிடக்கூடாது. இது வந்து நல்ல ஒரு செவந்து வரணும். அந்த அளவுக்கு தான் பதம். இது நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து நம்மளுக்கு வருந்துருச்சு. இதை வந்து எடுத்து நம்ம ஆற வச்சுட்டு அப்படியே இந்த உப்பை சேர்த்து குறப்பாக அரைக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஆற வச்சுட்டு அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறோம். நல்லா ட்ரையாக தான் இருக்கணும். என்ன செய்ய போகிறோன்னு இப்போது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பூண்டு மிளகாய் பொடி தான் இவ்வளோ பில்டப் பண்ணுது. நல்லா உப்பு இதில் வந்து இந்த மாதிரி குறப்பாக தான் எடுத்துக்கணும். நல்லா திரும்பவும் சொல்கிறேன், இவங்களுக்கு வச்சு சாப்பிட்டு கட்டுற மாதிரி. நல்லா சுட பன்னு மாதிரி இட்லியோட நம்ம அரைச்ச அந்த பூண்டு மிளகாய் பொடியில் லைட்டாக எண்ணெய், இல்லை உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம அப்படியே மிளகா பொடி ஒரு டிப் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இட்லிக்கும் ட்ரை பண்ணலாம், தோசைக்கும் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இது வந்து நம்ம சேனலோட அபாய எச்சரிக்கை. காரம் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க மட்டும் தைரியமாக சாப்பிடுங்க. எனக்கு காரம் சாப்பிட்டா வயிறு வலிக்கும்னு சொல்லி என்னை பார்த்து தான் கேட்டு போயிட்டுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு காரம் பிடிக்கும். அதே மாதிரி இது எப்போலாம் செய்ய முடியாது, எப்போச்சும் ஒரு டைம் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி இட்லி தோசையோட இப்படி பூண்டு மிளகாய் பொடி வச்சு சாப்பிடுங்க நண்பர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும்.